ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் குட்டி பையனுக்கு மொட்டை அடிக்க போறோம். இது வந்து 4த் மொட்டை அடிக்க போறோம். குட்டி சாருக்கு முடி ஜாஸ்தியாயிடுச்சா, அப்புறம் ஒரு கோயில்ல ரொம்ப பெரிய வேண்டுதல் இருக்கு. அத இன்னைக்கு பண்ணிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க மொட்டை போட்டுறலாம் அங்க போயின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். காலைல 6:30க்கே எந்திச்சு ஓரளவுக்கு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம சமைக்க முடியாது இதுக்கு மேலன்னு சொல்லிட்டு தான் அந்த இடியாப்பக்காரங்க வந்தாங்க. ரொம்ப நாளாச்சு அவர பார்த்தேன். அந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வந்தது. இன்னைக்கு தான் பார்த்தேன்னா, சரின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 செட் இடியாப்பம் மட்டும் வாங்கினேன். ஒரு செட்ல வந்து 3 இடியாப்பம் இருக்கும். 2 கப் பால் குடுக்குறாங்க. ரொம்பவே ஒர்த்து. இப்ப வந்து ரூ. 20க்கு ஒரு செட் இடியாப்பம்ங்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம் தான். ரொம்ப நாளாச்சு நான் அந்த அண்ணன பார்த்தே. இன்னைக்கு தான் வாங்கினேன். நம்ம வீடியோஸ ஒரு 1K வந்து பார்க்குறீங்க. ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க. லைக்ஸ் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்க லைக்ஸ் பண்ணா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு 2 கமெண்டாவது பண்ணீங்கன்னா தான் ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு 2 இடியாப்பம் பாப்பாக்கு போட்டு குடுத்தேன். ஆனா மேடம் சாப்பிடவே இல்ல. திரும்ப குடுத்துட்டாங்க. அப்புறமா அத கொஞ்சம் பாக்ஸ்லயே அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பால்லாம் ஒண்ணா ஊத்திட்டேன். ஏன்னா அவங்க அப்பா இப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா, குட்டி பையனும் எந்திரிக்கல. போகும்போது தான் எழுப்பி விடணும்னு சொல்லிட்டு, சரி பாக்ஸ்ல போட்டு எடுத்து வந்துட்டு போகும்போது ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நைட் சப்பாத்தி போட்டிருந்தேன். அது கொண்டு வந்து பட்டாணி கிரேவி பண்ணியிருந்தேன். கிரேவி சூப்பரா இருந்துச்சு. அந்த ரெசிபி நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அப்புறம் அந்த கிரேவியும் சூடு பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு அதையும் எடுத்துட்டாச்சு. ஏன்னா போற வழியில சாப்பிட்டுக்கலாம். டைம் வந்து 6:30 தான். காலையிலேயே அப்படி சாப்பிடுறது நாங்க சாப்பிடல. பாப்பாக்கு வச்சு குடுத்தோம்னா அது ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்புறம் திரும்ப அதையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது உங்களுக்கு நான் வெளில போனோம் அப்படின்னா நம்ம கிளம்புறதோட இவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டே போனோம். அது குட்டி சார் மொட்டை அடிக்கிறாரா, அதனால அவருக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் துண்டுன்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாப்பாவ மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட்டு குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சு கிளப்பி விட்டுட்டு இருந்தேன். தம்பி வந்து அங்க போய் தான் குளிக்கணும். மொட்டை அடிச்சு அப்படி இருந்தாலும் குளிக்கணும்னு சொல்லிட்டு அவர அப்படியே தூங்கிட்டு இருந்தாரு. அவர அப்படியே தூக்கி போட்டு போயிட்டோம் கார்ல. நாங்க ஏன் இந்த கோவில்ல மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய வேண்டுதல். அது வீடியோ எண்டிங்ல கண்டிப்பா சொல்றேன். பாப்பாக்கு சீட்டு போட்டு விட்டு அவங்கள கிளப்பி விட்டாச்சு. அவங்களுக்கு லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ்னா போதும். என்ன மாரி தான் ஒரு ஹாப்பினஸா இருக்குமோ தெரியல. ஆனா எனக்கு ஏன் இந்த லிப்ஸ்டிக் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. எனக்கு பிடிக்கும். அந்த லைட் ஷேட்ஸா போட பிடிக்கும். டார்க் ஷேடே பிடிக்காது. ஆனா பாப்பாக்கு நல்லா டார்க்கா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நான் அது மாதிரிலாம் வாங்குறதே இல்ல. லைட் ஷேட தான் போட்டு விடுறது அவளுக்கு. இப்பயிலேருந்து பழக்கப்படுத்துறது தான் அப்புறம் பின்னாடியே வரும். இப்பவே அவளுக்கு ரொம்ப மேக்கப் சென்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னாலே நான் ரொம்ப கம்மி பண்ணுவேன். ஆனா அவளுக்கு இந்த லிப்ஸ்டிக் போடுறது, நெயில் பாலிஷ் போடுறது மட்டும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவும் எனக்கு அப்படிதான். நான் கேட்கலனோ இல்லையோ எங்க அம்மா நெறைய மேக்கப் பண்ணி விடுவாங்க. சூப்பரா கலர் கலரா பொட்டுலாம் வச்சு அழகா கிளப்பி விடுவாங்க. ஆனா எனக்கு அந்த அந்த விஷயம் வந்து வரவே இல்ல பெருசாயி. பெருசா மேக்கப் பண்ணணும், இதெல்லாம் போட்டுக்கணும், பண்ணிக்கணும் அப்படின்லாம் இல்ல. எனக்கு எப்பவுமே நேச்சுரலா இருக்கணும். மூஞ்சுக்கு ஒரு பவுடர் கூட அடிக்க மாட்டேன். அது அப்படியே தான் இப்ப பசங்க 2 பேத்துக்குமே பழக்கப்படுத்துறேன். அவங்களுக்கும் பவுடர் கூட அடிக்கிறது இல்ல. அது ஏன் அது வேண்டாம் அப்படிங்கிற மாரி அப்படியே குளிச்சுட்டு வந்தோம்னா, மூஞ்சி தொடச்சிட்டு, பொட்ட வச்சுட்டு அப்படியே கிளம்பிருவோம். அது மாரி தான் சிம்பிளா அன்னைக்கும் ஒரு ஹேர் ஸ்டைல பண்ணிட்டு, எப்பவும் நான் பண்ற ஹேர் ஸ்டைல் தான். ஒரு வித்தியாசமும் இல்ல. அப்படியே கிளிப் எடுத்து குடுத்துட்டு, கீழ வந்து கேட்ச் கிளிப் போட்டு கிளம்பியாச்சு. ஒரு அறக்க பறக்க ஒரு டீன்னு ஒண்ணு போட்டேன். ஆனா அத குடிக்கவே முடியாது. எப்பவுமே காலைல டைம்ல டீ போட்டேன்னா, அத குடிக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். நான் ஆறி போயிரும். அது மாரி தான் அன்னைக்கும். அப்புறம் ஆறி போன டீ கடகடன்னு குடிச்சுட்டு கிளம்பியாச்சு. துண்ட மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அப்புறம் கடைசி துண்டுலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம போம்போது லைட் ஆஃப் பண்ணிட்டோமா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, அத ஆஃப் பண்ணிட்டோமா, இத ஆஃப் பண்ணிட்டோமான்னு பல யோசனைகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த கார வெளிய எடுத்தோமா, தொடச்சோமா, வச்சோமா, கிளம்புனோமா அந்த மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க. அதனால 2 பேரும் இப்படி சுத்திட்டு இருப்போம். நடுப்புற இந்த குட்டீஸ் 2 பேரையும் சமாளிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்குள்ள போதும்டா சாமிங்கிற அளவுக்கு ஆயிடும். ஏன்னா 2 பேரும் அப்படி பண்ணுவாங்க. அதனால முதல்ல அவங்க 2 பேரையும் கிளப்பி விட்டுறது. அப்புறம் தான் நம்ம கிளம்புறதுக்கு நினைக்கிறது. ரொம்ப நாளாச்சு சாரி கட்டி என்னைக்கு தான் சாரி கட்டியிருக்கேன். சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது பாப்பா பொறக்கிறப்ப, தம்பி பொறக்கிறப்பயே வாங்கினதுன்னு தெரியல. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. நம்ம வீட்ல வச்சு குடுத்த சாரி. ரொம்பவே சூப்பரா இருக்கும். காட்டன் சாரி தான். அப்புறம் குட்டி பையன மட்டும் குளிப்பாட்டாம அப்படியே தூக்கி ட்ரெஸ் மட்டும் மாத்தி உட்கார வச்சாச்சு. எனக்கு இதுல என்ன பெரிய கவலைன்னா, அந்த சாரிய கட்டிட்டு எப்படி டே ஃபுல்லா ஓட்ட போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் நான் போனேன். ஏன்னா கோயிலுக்கு ரொம்ப நாளாச்சு சாரி கட்டி போய். சரின்னு தான் போனேன். கேட் நான் பூட்டுன மாரி இருந்துச்சு. திரும்ப என்னடா அவங்க பூட்டிட்டு வராங்கன்னு நினைக்காதீங்க. அது என்னன்னா, எப்பவுமே கிளம்பும்போது நம்ம வீட்ல யாராவது ஒருத்தவங்க அந்த மாரி இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க யாருன்னு சொல்லுங்க. கரெக்ட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு வெளியே வரும். "எனக்கு பாத்ரூம் வர மாரி இருக்கு. நான் போயிட்டு வந்துருவா" அப்படிம்பாங்க. அது மாரி கெஸ் தான் எங்க ஆத்துக்காரு. எப்பயாவது கிளம்பும்போது எனக்கு பாத்ரூம் வருதும்பாரு. பாப்பாவும் ஒரு சில நேரத்துல அப்படிதான் பண்ணுவா. ஸ்கூலுக்கு எல்லாம் போட்டு கிளம்பிருவா. கரெக்ட்டா கடைசி நேரத்துல, "அம்மா எனக்கு காய் வர மாரி இருக்கும்மா நான் போயிட்டு வந்துரவா" அப்படின்னு கேட்பா. அது மாரி சம்பவம் அப்பாவும் பொண்ணும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே ஒரு வழியா ஒரு 8:00 போல கிளம்பியாச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆயி அப்படியே இழுத்துது டைம். எப்படிதான் ஒரு டைம் ஆகுதுன்னு தெரியல. அவர் போம்போதே மாலை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் மாலை வாங்கிட்டு இருந்தோம். எந்த கோயிலுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா, பண்ணாரி அம்மன் கோயில் தான் போறோம். இப்பதான் யோசனை வருது. நம்ம தான் தம்ப்லைன்லயே வச்சுருவோமே எந்த கோயிலுக்கு போறோம்ன்ட்டு. நம்ம ஏன் இவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நானு.
கோவிலுக்கு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேல ஆச்சு. தம்பி பொறக்கறதுக்கு முன்னாடி போனோம் ஃபர்ஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் தம்பி பொறந்து ஒரு வாட்டி தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் 3 டைம் போறேன். ரொம்பவே சூப்பரான கோவில், சக்தி வாய்ந்த கோயிலு. நான் நினைக்காத விஷயம் நடந்தது. அந்த கோயிலுக்கு போய் நான் வேண்டிட்டு வந்து, அத என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா லாஸ்ட்ல சொல்றேன். அப்படியே மாலை வாங்கிட்டு பூ வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. அத வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அத வைக்கவே விடல என்னைய. அப்புறம் குட்டி பையன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே அழுக புடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் அவனுக்கு இடியாப்பத்த ஊட்டி விட்டு, அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் அப்படியே கார் ஓட்டும்போதே ஊட்டி விட்டேன். அப்புறம் எங்க நின்னு சாப்பிட போறோம்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லாருமே அதையே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அந்த பூவையும் தலையில வச்சுட்டு, குட்டி சார் அவங்க அக்கா படுத்துருக்காங்க. நான் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே அலப்பற. அதனால அவ தூங்கிட்டு இருந்தா. அவ கூடவே கொஞ்ச நாளைக்கு படுத்துட்டு இருந்தான். இது வந்து ஃபுல்லாவே கர்நாடகா போற வழிதான். அந்த பண்ணாரி அம்மன் கோயில். அதனால வியூ அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுதான் ஃபுல்லா காட்டிட்டு இருந்தேன். எனக்கு அந்த கிளைமேட், அந்த வியூ எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே இந்த மார்னிங் டைம்ல தான் போவோமா, அந்த அந்த மவுண்டன் அவ்ளோ சூப்பரா தெரியும். அது ஃபுல்லா அந்த மலை தெரியுது பாருங்க. அது ஃபுல்லாவே கர்நாடகா மலை தான். அப்படியே கிட்ட போக அப்படியே கிரீன்ஸா தெரியும் பாருங்களேன். அப்படியே அது ஃபுல்லா மலை. அந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த பார்டர், கர்நாடகா பார்டர். அங்க ஏறுனோம்னா நம்ம கர்நாடகா போயிரலாம். ரொம்ப நாளா ஆசை போகணும்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். இங்க இருக்க ஊட்டி, கொடைக்கானலுக்கு தான் நான் இன்ன வரையும் போனதில்ல. அதுதான் உண்மை. நான் அம்மா கூட இருக்கும்போது ஒரு வாட்டி கொடைக்கானல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு வாட்டி ஊட்டி போயிருக்கேன். அவ்வளோதான். இதுவரையும் நாங்க எங்கேயுமே போனதில்ல. ஹனிமூன்னு சொல்லி எங்கேயும் போனதில்ல. குழந்தைங்க பொறந்துமே எங்கேயுமே போனதில்ல. மிஞ்சி போனா திருப்பூர் டு தஞ்சாவூர், இல்லன்னா புதுக்கோட்டை அப்படின்னு அவங்க ஊரு. இப்படியே தான் சுத்தி வந்துட்டு இருக்கோம். வேற எந்த ஊருக்குமே போனதில்ல. இவங்க நம்மள கூட்டு போற மாரி தெரியல. நம்ம ஒரு நாள் இவங்கள கூட்டிட்டு போணும். கண்டிப்பா அதான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பன்னிய பார்த்தோம் அங்க. அதுதான் அந்த குட்டி பையனுக்கு காட்டிட்டு இருந்தாங்க. பாருடா பன்னி, பன்னின்னு சொல்லிட்டு. அவன் எங்கன்னு கேட்டு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தான். அந்த பன்னியெல்லாம் பார்த்ததே இல்லல்ல. ஒரு வேளையா ஒரு 9:30 போல நம்ம ரீச் ஆயிட்டோம் கோயிலுக்கு. கரெக்ட்டா ஒரு 1 1/2 மணி நேரம் ஆச்சு. நாங்க போனப்பதான் கரெக்ட்டா சூரியன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்படியே குடுகுடுன்னு உள்ள ஓடிட்டோம். போயிட்டு முன்னாடி இருந்து சாமி கும்பிட்டுட்டு குட்டி பையனுக்கு மொட்டை போட போயிட்டோம். மொட்டை போடுறது இந்த பக்கத்துல நினைச்சிட்டு போனோம். அப்புறம் அங்க போய் கேட்டா உள்ள தனியா இருக்க இடம் இருக்கு. கொஞ்சம் தூரம் போன்னு சொன்னாங்க. கார இங்க நிப்பாட்டிட்டு அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்க வீட்ல இருந்து வரும்போது பேசிட்டு தான் வந்தோம். இன்னைக்கு என்னென்ன ரெகுலரா பண்ண போறானோ தெரியலையே. என்னென்ன பாடு பட போறோமோன்னு நினைச்சிட்டு தான் வந்தோமே உள்ள. அப்புறம் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போறவனுங்க ஒரு சீட் தருவாங்க. மொட்டை போடுறவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தனியா கையில சீட் தருவாங்க. அந்த சீட்ட வாங்கிட்டு குடிசரங்க மொட்டை போட போனோம். என்ன ஒரு மேஜிக்கல் மிராக்கிள்னா, அவன் சுத்தமா அழுவலங்க. ஒரு சொட்டு கூட அழுவல. பாப்பா நாங்க எல்லாரும் மாத்தி மாத்தி மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிறோம். என்னடா இவன் அழுகாம இருக்கானே! என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மொட்டை அடிச்சாச்சு. அந்த 3 மொட்டைய அடிக்கிறதுக்குள்ள பெரிய ரகளையே பண்ணி எடுத்துருவான். ஒரு 1 மணி நேரம் ஆகும் அவனுக்கு அடிச்சு முடிக்கிறதுக்கு. அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டகடகன்னு உட்கார்ந்தோம். கடகடன்னு அடிச்சுட்டு எந்திச்சாச்சு. எவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? அது என்னமோ சாமியோட அருளா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாயிருச்சு. நான் ஒரு வாட்டி அந்த ஸ்ரீரங்கத்துல மொட்டை அடிச்சிருப்போம். அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணிருப்பேன் ஷார்ட்ஸ்ல. அதுல கூட அவ்வளோ அழகா அழுதுருப்பான். குழந்தை இப்ப அழுகவே இல்ல. அவ்வளோ அழகா உட்கார்ந்துருந்துச்சு. அந்த முடி தான் ஃபுல்லா அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு கொட்டுனது. அப்புறம் தொடச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் கொண்டு போயிட்டு திரும்ப போட்டோ எடுத்துட்டு குளிப்பாட்டி விட்டாச்சு. குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரை உட்காந்து வச்சாச்சு. வேஷ்டி சட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா, அந்த மொட்டை அடிச்சிருந்து வேடு சட்டைக்கும் அவ்வளோ கியூட்டா இருந்தாரு சாரு. ஒருத்தர் இந்த மொட்டை அடிச்சுட்டு நாங்க அப்புறம் இங்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டு சந்தனம் மட்டும் தடவிட்டோம். சந்தனத்தை போட்டு தீட்டி வச்சிருவோமா, கொஞ்சமா சந்தனம் வாங்கி லைட்டா தடவி விட சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருந்தேன். தடவி விட்டுருந்தாங்க. நாங்க மொட்டை போட்ட இடத்துக்கு பின்னாடி பாருங்க கர்நாடகா மலை. அது பார்க்கும்போதெல்லாம் ஆசையா இருந்துச்சுங்க போகணும்ட்டு. கண்டிப்பா ஒரு நாள் போறோம். அதையும் விளாக்ல நான் போடுறேன். அப்புறம் அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு இந்த பூ பழத்தட்டுலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நம்ம மாலை மட்டும் வரும்போது வாங்கிட்டு வந்தோமா, இங்க அதிகமா விலை இருக்குன்னு தான் அங்கேயே வாங்கிட்டு வந்தோம். ஆனா இங்க பூ பழத்தட்டு வாங்கலாம்னு போறோம். சரியான வேலைங்க. இங்க இவங்களும் தட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தட்டுல வந்து பூ, பழம், மாலை, அப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாமே செட்டா அப்படியே வச்சிடுறாங்க. அது கூட கல் உப்பு, தேங்காய் எல்லாம் வச்சுட்டு அத வந்து ரூ. 600 விக்கிறாங்க. மனசாட்சியே இல்லாம. எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். அர்ச்சனை ஜாமாவும் இது மட்டும் இந்த கல்லுப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அர்ச்சனை ஜாமாவும் கல்லுப்பும் ரூ. 300 சொன்னாங்க. அதனால எனக்கு அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய், அந்த கல்லுப்பு தட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது மட்டும் ரூ. 180. அதனால தயவு செய்து யாராவது அங்கேருந்து வந்தீங்கன்னா, நீ அங்கேருந்து கொண்டு வந்துருங்க. வீட்ல இருந்து கல்லுப்பு, மஞ்சள் இதெல்லாம் கொண்டு வந்துருங்க. அதெல்லாம் சாமிகிட்ட அந்த கூட்டிட்டு அந்த இடத்துல வந்து செதறிக்காய மட்டும் உடைச்சிட்டு போக வேண்டியதுதான். அங்க நம்மளா தான் தேங்காய் உடைச்சுக்கணும். உள்ள தேங்காய்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியிலேயே தேங்காய் உடைச்சு இந்த மாதிரி வெளியிலேயே சூடம் ஏத்தி நம்மளே சாமி கும்பிட வேண்டியதுதான். உள்ள எதுவுமே அலோட் கிடையாது. அதனால நம்மளே வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிடலாம். அநியாய விலை விக்கிறாங்க அங்க போய் வாங்குனா. ஏன்னா அங்க ஒரு 2 கடை தான் இருக்குது. அங்க தவிர வேற எங்கேயுமே நம்ம வாங்க முடியாதுங்கிறதுக்காக அவங்க அநியாயமா விக்கிறாங்க. நானும் கொண்டு போன உப்பெல்லாம் கொட்டிட்டேன். அந்த கொட்டுறத மட்டும் ஒரு வீடியோ எடுத்து குடுத்தாருங்க. அந்த வீடியோவ பாக்குறேன் வந்து ஃபுல்லா பிளாக்கா இருக்கு. அவ்வளவு லட்சணமா பார்த்திருக்காரு எங்க ஆத்துக்காரு. இப்படிதான் பண்ணுவாரு. நான் கேட்டதே ஒரே வீடியோ தான். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அதையும் ஒழுங்கா எடுக்கல அவரு.
சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் செதறிக்காலாம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் உள்ள வந்துட்டோம். உள்ள போய் வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. உள்ள கொஞ்சம் தூரம் போனப்பயே அப்புறம் மாமாவோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வரதா இருந்துச்சா, கரெக்ட்டா வந்துட்டாங்க நாங்க உள்ள போனோனே. அப்புறம் அவங்களலாம் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு 1 மணி நேரம் உள்ள நின்னு அபிஷேகம் பண்ணாங்க. நாங்க கரெக்ட்டா போற டைம்ல. அது எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 12 மணிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. சூப்பரா நின்னு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சாமிய சூப்பரா கும்பிட்டு அப்புறம் எல்லாரும் வெளிய வந்துட்டோம். பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். அங்க வந்து துண்ணூறு கிடையாது. இந்த மாரி மண்ணு தான் குடுப்பாங்க. மண்ணு தான் நம்ம துண்ணூறா பூசிக்கணும். சாமிய அவ்ளோ திருப்தியா கும்பிட்டோம். மனசே ஒரு மாரி பாசிட்டிவ் வைப் நெறஞ்ச மாரி இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போய் உட்காந்து சாப்பிட போயிட்டோம். பிரசாதம் குடுத்துருந்தாங்க. நாங்க கரெக்ட்டா போம்போது. வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் 2 குடுத்துருந்தாங்களா, குட்டீஸ்லாம் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நான் குட்டி பையனுக்கு இங்க மொட்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீட்ல வந்து இந்த கோயில்லாம் யாருமே வந்ததே இல்ல. நாங்க தான் இங்க திருப்பூர்ல இருக்கிறதுனால இங்க ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போனோம். நான் போனப்ப பாப்பா வந்து ஒரு 1 1/2 வயசு கை குழந்தையா கையில இருந்தா. அப்ப வந்து ஒரு ஆசை எனக்கு பையன் பொறக்கணும்னு சொல்லிட்டு. அதனால எதார்த்தமா தான் நான் வேண்டிட்டு வந்தேன். எனக்கு பையன் பொறந்தா நான் வந்து மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாசமே நான் மாசமா இருந்தேன். அது சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க பிளானும் கிடையாது. தம்பி பொறப்பான், தம்பி தரிப்பான்னு சொல்லி எந்த பிளானுமே இல்லையா? அங்க போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த மாசமே தம்பி தரிச்சுட்டான். சரி பாப்பாக்கு 1 1/2 வயசு தானேன்னு நினைச்சு ரொம்ப யோசிச்சோம். பட் பரவாயில்லன்னு நாங்க பெத்துக்கிட்டோம். பார்த்தா தம்பி வந்து பையனாவே பொறந்துட்டான். எனக்கு அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி வேண்டுதல பண்ணாம இருப்பேன். அதனால கண்டிப்பா இப்ப பண்ணிரணும்னு சொல்லிட்டே இருந்தேன். அதனால குலதெய்வ கோயிலு அப்புறம் நாங்க ரெகுலரா ஒரு 3 கோயிலுக்கு அடிச்சுட்டு அப்புறம் வெளிய கோயிலுக்கு அடிப்போம். அதனால அந்த கோயிலுக்குலாம் அடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்க அடிச்சாச்சு. ரொம்பவே மன நிறைவாவும், ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அப்புறம் வரும்போது மாலை வாங்கிட்டு வந்தோமா, அத காருக்கு போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து எங்க போறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ கன்டினியூஷன் பார்ட் 2வா வரும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம அந்த வீடியோவும் பாருங்க. நாங்க குட்டீஸ் 2 பேரையும் எங்க கார்ல ஏத்திட்டு போயாச்சு அப்படி. ஹோப் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். இதோட கன்டினியூஷன் விலாக் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.